பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்த தின விழா. பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த தினம் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல். ஒரு தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை உலகளவில் தலைநிமிரச் செய்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய தெற்காம் தமிழ்நாடு ஒரு சமூக கல்வி பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய அந்த பொன்மொழிகள் இன்றைக்கு கூட உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படக்கூடிய பொன்மொழிகளாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கும் ஒரு சமூக நீதி அடிப்படையிலே ஒரு சமூக நீதி என்ற அந்த ஒரு தத்துவத்தை மனதில் தாங்கி எண்ணற்ற திட்டங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவேதான் எந்த மொழி, அதாவது ஒரு பன்முக தன்மை கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கிட்டத்தட்ட பல மொழிகளிலே கற்று அதுவும் ஆங்கிலத்திலே ஒரு அதிபுலமை பெற்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஒரு பிறந்தநாள் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கொண்டாடப்பட்டு நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவச் சிலைக்கு மாவட்ட தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று கழகத்தினுடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேருமே வருகை தந்து பேரறிஞருக்கு புகழ் மாலை சூட்டியிருக்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும், பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு உண்மையிலேயே விழா எடுப்பதும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய புகழ் பாடுவதும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த சிறப்புகளை எடுத்து சொல்வதுமான ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். ஆனால் கொண்டாடுவதற்கு கூட ஒரு தகுதி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு தகுதி இல்லை. இந்த 3 ஆண்டு காலத்திலே எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி அரைகுறையுமாக கொண்டு வரப்பட்ட அந்த திட்டங்களுக்கு கூட திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய தந்தையார் திரு மு. கருணாநிதி அவர்கள் பெயரை தான் சூட்டினார் ஒழிய பேரறிஞர் அண்ணா அவருடைய பெயரை எந்த திட்டத்திற்காவது சூட்டினாரா என்பது தயவுசெய்து தமிழ் கற்றறிந்தவர்கள், ஆண்டவர்கள், சான்றவர்கள் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அண்ணாவுடைய புகழ் முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டு அண்ணாவுடைய கொள்கைக்கு நேர்மாறாக செயல்பட்டு ஒரு RSS அனுதாபியாக இன்றைக்கு திமுக இன்றைக்கு இருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி பொறுத்தவரை அண்ணாவை கடுமையாக தாக்கிய போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே குரல் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கண்டன குரல்கள் எங்கள் பக்கம் எழுப்பினாலும் கூட திமுக மௌனம் சாதித்தது. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களை இழிவுபடுத்திய அதே பிஜேபி சார்ந்த தலைவர்களை சென்னைக்கு கொண்டு வந்து அவர்களுடைய அந்த திருவுருவச் சிலை திறப்பதும், 100ஆண்டு விழா அந்த நாணயத்தை வெளியிடுவதும், அதே போன்று பல்வேறு வகையிலிருந்து பிஜேபி அமைச்சர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆனந்தப்படுவது என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அவருடைய அந்த புகழுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே பேரறிஞர் அண்ணா அவர்களை மறந்து இன்றைக்கு ஒரு RSS உடைய அனுதாபியாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, எனவேதான் இந்த ஒப்பீடு என்று பார்க்கும்போது உண்மையிலேயே பேரறிஞருடைய புகழை இன்றைக்கு நிலைநாட்டுகின்ற பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வழியில், புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே இன்றைக்கு நம்முடைய கழகம் இன்றைக்கு அந்த எடப்பாடியார் தலைமையிலே இன்றைக்கு புகழை நிலைநாட்டுகின்றது. ஆனால் இன்றைக்கு அண்ணாவுடைய அந்த கொள்கையிலே குழி தோண்டி புதைத்து அண்ணாவுடைய புகழை மறைத்து இன்றைக்கு ஒரே புகழ் திரு கருணாநிதி புகழ் பாடுவதுதான் எங்களுடைய வேலை என்பதை மனதில் கொண்டு இன்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் நாங்கள் சொன்னபடி அண்ணாவுடைய பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்ல, அதுதான் பொதுச் செயலாளர் பொறுத்தவரை வெள்ளை அறிக்கை கேட்கிறார்ல, அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இவ்வளவு
வாய்ஸ் ஆவடால் பேசுறாரு திரு மு.க. ஸ்டாலின். வாய்ஸ் ஆவடால் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எழுத்து மூலமா கொடுங்க, தெளிவுபடுத்துங்க. டிரான்ஸ்பரண்டா வந்து வெள்ளை அறிக்கை. அண்ணன் கூட நிதி அமைச்சராக இருந்தாரு. சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சிகள் கேட்கும்போது பல விஷயங்களை வெள்ளை அறிக்கை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதே போல நான் நிதியமைச்சர் அந்த காலத்தில் கொடுத்துருக்கிறோம். அதே போல வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா கொடுங்க. அதாவது சிங்கப்பூர் போயிருக்கீங்க, ஜப்பான் போயிருக்கீங்க, UAE போயிருக்கீங்க, இப்ப அமெரிக்கா போயிருக்கீங்க, போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ போனதுனால என்ன தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு வேலையில்லா திண்டாட்டம் ஒளிஞ்சிச்சா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர்னு, அதாவது ஏட்டு சுரக கறிக்கு உதவாது சீனி சக்கரை சித்தப்பா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து இவருடைய அந்த ஒரு அறிக்கை இருக்க ஒழிய ஒரு வெள்ளரிக்கை கொடுத்துட்டு போங்க. வெள்ளரிக்கை வெளியிடுவது மரபு இல்லைன்னு சொல்றாரு. அமெரிக்காவுக்கு போனாங்கன்னு ஏடுகள் சொல்றாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடுவது என்பது மரபு அல்ல, தேவைப்பட்டால் வெளியிடவும் தயாருன்றாங்க. இல்ல அதுல என்ன மரபு சொல்லுங்க? ஒரு விஷயம் வந்து நாட்டு மக்கள் தெளிவுபடுத்த விரும்புறாங்க. அதுக்கு வந்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே அதை ஸ்டேட்மெண்ட். எவ்வளவு MOI சைன் பண்ணீங்க இந்த போன இடங்கள்லாம்? அந்த MOI சைன் பண்ணதுனால எத்தனை கம்பெனி இன்னைக்கு வந்து செயலாக்கம் பெற்றது? அந்த செயலாக்கம் பெற்ற கம்பெனில எவ்வளவு பேர் வந்து வேலை செஞ்சாங்க? இன்னும் MOI போயிட்டு என்ன வந்து ஆக்சுவலா வந்து பர்மிஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த 5 கேள்விதான். இந்த 5 கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத ஒரு துப்பு கெட்ட, மானங்கெட்ட, வெக்க கெட்ட ஒரு அரசனை இந்த திமுக, இந்த அரசாங்கம், கார்பரேட் அரசாங்கம். இது வந்து அது கூட இன்னொரு கருத்து சொல்றாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அவர் வந்து முதலீடு வந்து தமிழ்நாட்டுக்கு செய்ய போனாரா, இல்ல வந்து முதலீடு வந்து செய்ய போனாரா? அதுவே ஒரு கொஸ்டின். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 1000 பில்லியன் கொஸ்டின்ற மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த கேள்விக்குறியா இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால ஒரு தாராளமா கொடுத்துட்டு போலாம். இந்த மாதிரி இவ்வளவு எங்க போனோம், இவ்வளவு தூரம் இங்க வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு 65 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல 65 லட்சம் பேர்னா இன்னைக்கு கவர்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வேகன்சி இருக்குது. அதை முதல்ல ஃபில்அப் பண்ணுங்க. அதை ஃபில்அப் பண்ண முடியல. இன்னைக்கு பார்த்தா நான் போறேன் அமெரிக்காவுக்கு 7538 கோடி, லட்சம் கோடி எடுத்து வந்தாரு அவரு. இல்ல லட்சம் பேருக்கா வேலை செஞ்சாரு? இதுக்கு வந்து செலவே சரியா இருக்கும் போல, இவங்க போன செலவே சரியா இருக்கும் போல இருக்கு. இதுக்கு என்ன சொன்னாங்க? அதாவது அங்குசம் வாங்கிட்டு யானையை வாங்குற கதையா தான் இருக்குது. இது அங்குசத்துக்காக வந்து யானையை வாங்குற கதையா தான் இவர் போன கதை. இது மாநாட்டுக்கு தயாராயிட்டீங்களா அதிமுக? இல்லங்க, இப்போ அதாவது ஒரு பொது நோக்கத்தோடு வந்து அவர் வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி வரதுக்கு அந்த விஷயம். அதாவது எங்க கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு வரைமுறை இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரை நேரடியாக சந்தித்து அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் ஆதரவு கேட்கும்போது, அந்த மாநாட்டுக்கு வந்து வருகை தர அழைப்பு விடுக்கும்போது அது குறித்து வந்து பொதுச் செயலாளர் முடிவு. முதலமைச்சரும் மதுவை வந்து படிப்படியா குறைப்பது அவங்களோட நிலைப்பாடு. என்ன இந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாமே மாநாட்டுக்கு? சரி மகே, இப்போ போர்டு வந்து நாங்களா பிடிச்சிருந்தோம். வீடு முன்னாடி கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்டை போட்டு முழு மது விலக்கு கொண்டு வரணும், மதுன்ற அரக்க தேவையில்லை, மது டாஸ்மாக மூடணும் நாங்களா சொன்னோம். எங்க கொள்கை என்ன? அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க. படிப்படியாக வந்து மது கடைகளை மூடி அந்த அடிப்படையில் 1000 கடை மூடணும். எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு 500 கடை மூடணும். ஒரேடியா வந்து மது கடையை வந்து அப்புறம் மூடிடலாம். ஆனா நீங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சொன்னீங்க. நான் சொல்றேன், போராட்டம் பண்ண மாதிரி மது கடைகளை மூடுங்க. அதுதானே இப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏன் சொன்னீங்க நீங்க? அதானே மக்களுடைய எதிர்பார்ப்பு. இல்ல அதுதான் நான் இப்ப சொன்னேன். நானு அதே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அவரு ஒரு அழைப்பு ஓபனா கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் பொது சந்திக்கிட்டோம். எனக்கு பெரிய கட்சி இது, சந்திக்கிட்டோம். அதன் பிறகு பொது டிசைட் பண்ணுவாரு. நீங்களே சொல்லிட்டீங்க நெருக்கடின்னு, அப்புறம் நான் என்ன சொல்றது? அத கூட்டணியில் இருக்கிறவங்க உண்மையிலேயே பார்த்தா நீர் பூத்த நீர் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது சொல்ல முடியல. இப்ப CPM அவங்களுடைய கொள்கைனா மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடுறது. அவங்க போராட்டத்தையும் மறந்துட்டாங்க. இப்போ மறந்துட்டாங்கன்னா என்ன? அவங்களுக்கு வந்து நிர்பந்தம் போராடக்கூடாதுன்னு. அவங்க எத்தனை காலம் தான் சும்மா இருப்பாங்க? இப்ப தேர்தல் நெருங்கிறது அவங்களும் வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சோம். கண்டிப்பா காங்கிரஸ் பொறுத்தவரை அவங்களும் வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன, நாங்க எத்தனை காலம் வந்து இவங்களுக்கு வாழ் தூக்குறது, எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்சியில பங்கு கொடுன்னு கேக்குறாங்க. இப்ப திருமாவளவனும் கேட்டிருக்காரு. அதனால 2 விஷயமா பார்க்கணும். எங்களை பொறுத்தவரை சரி, அதாவது எங்க தலைமையில வந்து கூட்டணி
அது எந்தெந்த கட்சிகளை சேர்ப்பது என்பது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். ஒருவேளை அதுக்கு வந்து டைம் இருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி ஒருவேளை திருமாவளவன் அதுக்கு வந்தாலும் மகேஷ் அதிகாரத்துல பங்கு தருவீங்களா? மகேஷ் அதுதான் வர நீங்க கேட்ட கேள்விதான் வர அதுக்கு டைம் இருக்கு. இன்னும் 15 மாசம் இருக்கு. அது வேற விஷயம். ஆனா அதே நேரத்துல எங்களுடைய ஆட்சியினுடைய தன்மை பாருங்க. 1977 ஒரு தனி பெரும்பான்மையோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஆட்சி அமைச்சாரு. 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு தனித்தன்மையோட ஆட்சி அமைச்சாரு. 1984 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து தனித்தன்மையோட ஆட்சி அமைச்சாரு. 1991 தனித்தன்மையோட புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி அமைச்சாங்க. 2001 தனித்தன்மையோட புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைச்சாங்க. 2011 புரட்சி தலைவி அம்மா வந்து தனித்தன்மையோட ஆட்சி அமைச்சாங்க. 2016 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து தனித்தன்மையோட ஆட்சி அமைச்சாங்க. போதுமா? அதே மாதிரிதான் 2026 தனித்தன்மையோட அறுதி பெரும்பான்மையோட கழகம் வந்து வெற்றி பெற்று ஒரு தனித்தன்மையோட ஆட்சி பெறும். அதான் சொல்றேன். மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக தேர்தல் முன்பா தொடங்கிச்சு இல்லைங்க. சரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே.